மட்டன் சுக்கா பண்ண போகிறேன். 1 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க லேசாக. இப்போ வந்து தண்ணி இந்த அளவுக்கு இருக்கட்டும், கறி முங்க வேண்டாம், ஏன்னா கறியிலே தண்ணி வரும். இப்போ குக்கரை மூடிடுவோம். ஒரு 4 விசில் வச்சுருவோம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக சின்ன சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு இந்த சைஸ் பட்டை, ஒரு கல்பாசி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. தீயை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துருங்க. அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து முதல்ல நல்லா பொடியாக நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிருங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சுக்காவுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்து. சின்ன வெங்காயம் இல்லைன்னா 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட்டை அதோட சேர்த்தோம். அந்த மசாலா போட்டு கொஞ்சம் அப்படி நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகும். நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டனோட தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து இந்த மிக்சியை கழுவி இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதோட இந்த மட்டனை சேர்த்துடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. வத்தல் வந்து உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. சுக்காங்கிறதுனால நான் அவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம். வாசம் சூப்பராக இருக்குது. இந்த அளவு கிரேவி போதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி வைக்கிறேன்னா அப்படியே விட்டுறாதீங்க. இடையில கொஞ்சம் கிண்டி விட்ருங்க. அது சிம்மில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.